ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்த்து நிற்காமல் இருக்கலாம். நமக்கானதை நாமே முடிவு செய்து கொள்ளலாம். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதைக் காட்டிலும் நாமே முயன்று தோற்று போவதில் தவறே இல்லை. அதில் வலிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, இந்த மங்களகரமான குரு நன்னாளில் உனக்கான அற்புத செய்தியை உன்னிடத்தில் சேர்க்கவே உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நல்லவர்களாகவே நினைத்து நம்பிவிடாதே. எல்லா உறவும் உண்மை என்று மட்டும் நம்பிவிடாதே. என் அன்பு பிரியமே, உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன். வா என் பிரியமே, மிகப்பெரிய நல்லதை உன் வாழ்வில் நடத்தி வைக்க நான் ஆவலோடு இருக்கிறேன். சர்வசாதாரணமாக நினைத்து இதையும் கடந்து விடாதே. உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க ஒவ்வொரு முறையும் உனக்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் நீ என்னை விட்டு உன்னுடைய பிரச்சனையின் காரணமாக விலகிக்கொண்டே இருக்கிறாய். அப்படி விலகாதே என் பிரியமே. இதை பார்த்தவோடு கேட்டுவிடு. உன்னிடம் அவசியமாக நான் பேசியே தீர வேண்டும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய எதிர்காலம் பற்றிய அவசர செய்திதான் இது. என் மீது முழுமையாக பக்தி உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் இதை நிச்சயமாக நீ கேட்க மாட்டாய் என்று விட்டு போக மாட்டாய். ஆம் என் பிரியமே, நான் கூறுவது சரிதானே? இதை கேட்க உனக்கு பல தடைகள் வரலாம். ஆனால் அனைத்து தடைகளையும் துரத்தி எறிந்துவிட்டு நீ இதை கேட்டுப்பார். அப்பொழுது தெரியும் உனக்கே எது நல்லது எது தீயது என்று. உன்னை ஒதுக்கி வைத்தவர்களை பற்றி அதிகமாக யோசிக்காதே என் பிரியமே. உன்னை ஒதுக்கி வைத்தவர்களை பற்றி அதிகமாக சிந்தனை செய்யாதே. உன்னை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீயே மனமுருகி விலகிவிடு. அப்பொழுதுதான் வலிகளும் குறையும், வாழ்க்கையும் என்னவென்று உனக்கு புரியும். ஆம் என் பிரியமே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டும் தான் இருக்கிறார்கள் அவரது வாழ்வை. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லா நன்மைகளுக்காகவும் முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகு. முதலில் நன்றியை சொல்ல பழகு. தேன் ஊற்றி வளர்த்தாலும் கூட பாகற்காய் கசக்கத்தான் செய்யும் என் பிரியமே. அதனுடைய இயல்பு கசப்புதான். அதே போலத்தான் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் சில பேர் அப்படித்தான் இருப்பார்கள். வார்த்தைகளில் தேனை தடவி பேசுவார்களே தவிர ஆனால் அவர்களுடைய மனதில் நஞ்சும் கலந்துதான் இருக்கிறது. அவர்களின் உள்ளம் என்னவோ கசப்பானதானதாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னுடைய கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு. ஆம் என் பிரியமே, அதுவரைதான் உனக்கு மதிப்பு. ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பிறகுதான் உனக்கு தெரியும் உனக்கான இடம் என்னவென்று, உனக்கான அவமதிப்பு என்னவென்று. அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்கவே முடியாத சிறப்பானதாகத்தான் கொடுக்கிறார்கள். எந்த சூழலிலும் சோர்ந்து போக நினைக்காதே என் பிரியமே. இனி இறைவனை பார்த்ததில்லை என்று மட்டும் எப்பொழுதும் சொல்லவே சொல்லாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன், உன்னுள்ளே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தில் உதவும் யாராக இருந்தாலும் அவர்களும் இறைவன்தான் என்பதை மனதார நம்பு. என் அன்பு பிரியமே, கோபத்தின் உச்சக்கட்டம் மற்றவர்களை காயப்படுத்துவது அல்ல. அந்த இடத்திலிருந்து அமைதியாக கடந்து செல்வதுதான் கோபத்தின் உச்சக்கட்டமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய உறவுகளை உன்னால் சேமிக்க முடியும்.
உன்னுடைய உறவுகளை நீ சேமிக்க வேண்டுமென்றால் உன்னுடைய வார்த்தைகளை செலவழிக்காமல் அமைதியாக இரு. அதுவே போதும். உன்னுடைய உறவுகளை தேவையில்லாமல் தவிர்க்க விட மாட்டாய். கூர்மையான ஆயுதத்தை விட கொடியது வழி தரும் வார்த்தைகளே. ஆம் என் பிரியமே, வார்த்தைகளை கவனமாக கையாள கற்றுக்கொள். உதடு தொட்ட வார்த்தைகள் உடனே உதிர்ந்துவிடும். ஆனால் உள்ளத்தை தொட்ட வார்த்தைகள்தான் உயிர் உள்ளவரை உயிரோடு வாழும் என்பதை புரிந்து கொண்டு வார்த்தைகளில் கவனமாக இருக்க கற்றுக்கொள். உன்னை உதாசீனப்படுத்தப்படும் இடங்களில் நீ மட்டுமல்ல என் பிரியமே, உன்னுடைய நிழல் கூட போகாதபடி பார்த்துக்கொள். அதுதான் உனக்கும் நல்லது, உன்னுடைய மதிப்புக்கும் அது நல்லது. எத்தனைதான் நெருங்கி பழகினாலும் கூட காயப்படுத்தி கொண்டே இருக்கும் உறவுகள் உடன் இருந்தும் பலனே இல்லை என் பிரியமே. அன்பு கலந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் ஒருவரின் வாழ்வையே உயர்த்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மன வருத்தத்தை தரும் வார்த்தைகள் கஷ்டமான வழியை மட்டுமே தரும் என் பிரியமே. நிச்சயமாக அந்த வார்த்தைகள் வலியை தான் தரும். வழி தருகின்ற வார்த்தைகள் கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிரியமே. வாழத் தெரிந்தவர்களிடம் வாழ்க்கை எப்பொழுதுமே இருப்பதே இல்லை. அதே போல பாசமாகவும் அன்பாகவும் இருப்பவர்களிடம் உறவுகள் அதிகமாக இருப்பதும் இல்லை. அதே போல உழைக்கத் தெரிந்தவர்களிடம் பணமும் அதிகமாக இருப்பதில்லைதான். உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்களுக்கு முன்பாக கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அது ஒன்று போதும். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, கோபப்படாதே, நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கான காத்திருப்புக்கான பரிசு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. எப்பொழுதுமே மற்றவர்களை குறையாக பார்க்காதே. குறையாக பார்ப்பது என்பது அவர்களை வெறுப்பதற்கு சமம். உன்னை இன்பமாக நினைக்கும் உறவு ஒருபோதும் உன்னை தேடவிட்டு பிரிந்து செல்லாது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. நீ மனம் மாறி மன்னிப்பு கேட்டாலும் கூட நீ கோபத்தில் கொட்டிய வார்த்தைகள் ஒருபோதும் திரும்ப பெறப்படுவதில்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, ஒருபோதும் திரும்ப பெறவே முடியாத வார்த்தைகளாக இருக்கக்கூடாது நீ பேசும் வார்த்தைகள். எல்லோருமே நல்லவர்கள் என்று நம்புவது தவறு இல்லைதான் பிரியமே. ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நம்புவதுதான் மிகப்பெரிய தவறு. அதுதான் மிகப்பெரிய தவறு. உன்னிடம் சிரித்து பேசிவிட்டு மற்றவர்களிடம் புறம் கூறும் மனிதர்களிடம் என்றுமே புரிதல் வர வாய்ப்பே இல்லை என் பிரியமே. அதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்கானது நிச்சயமாக உன்னை விட்டு பிரிந்து செல்லாது. என் அன்பு பிரியமே, உன்னை ஒதுக்கி வைத்தவர்களை பற்றி அதிகமாக யோசனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நீ எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதே போல மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள். அதுதான் மிக மிக சிறப்பு. உன்னுடைய பேச்சு உனக்கு வழி காட்டலாம், ஆனால் உன்னுடைய மௌனம்தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை உன்னால் அறிந்து கொள்ளவும் முடியாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் உன் வாழ்க்கையை கடக்க உதவும் என்பதை புரிந்து கொள். அதுதான் உன் வாழ்வை கடக்க உதவும். சூழ்நிலைகள் மாறும் பொழுது பலரது வார்த்தைகள் மாறத்தான் செய்கிறது. சிலரின் வாழ்க்கையும் மாறத்தான் செய்கிறது. எனவே சூழ்நிலைகள் எப்படியாப்பட்டதாக இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல உன் வாழ்வை மாற்றி அமைப்பது உன் கையில் தான் இருக்கிறது. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் மாற்றி காட்டும் வல்லமை உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை விட்டு எதுவும்
எதுவுமே விலகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. அப்பா இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்காத இடத்தை அடையும் வரை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். சாயப்பா இருக்கிறேன் என் பிரியமே, நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு யாராக காரணமாக வேணுமானாலும் இருந்து போகட்டும். அதை பற்றி இப்பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உனக்கு பிரச்சனை தருபவர்களை பார்த்து கொள்வதுதான் இந்த சாயியின் வேலை. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பார்த்து கொள்வது எப்படி இந்த சாயியின் பொறுப்போ, அதே போல உன்னை வேதனைப்படுத்துபவர்கள், உன்னை பிரச்சனைக்கு ஆளாக்குபவர்களை பார்த்து கொள்வதும் உன் சாயியின் பொறுப்புதான். ஆனால் உன் மன வேதனை, உன்னுடைய மன கஷ்டங்கள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு. நீ மனநில் நிம்மதியில்லாமல் தவிப்பதற்கு நீயே காரணம். ஆம், உன்னுடைய மனம்தான் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று தேவையில்லாமல் மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்வதால் தான் இந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமலேயே இருக்கிறது. அது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இப்படி பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்தி கொள்வதற்கு சமம். தாழ்த்தி கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும், எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அது போதாதா உனக்கு? உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடு. மறந்தும் கூட மற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாதே. சிந்தனை செய்துவிட்டால் உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். உன் மன நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளாமல் இருந்தால் இப்பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், அனைத்தும் உனக்கு சுபமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருகிறேன். இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது.
கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப் பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டுக் கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய். என்னை மட்டுமே நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருந்தாதே, கவலைப்படாதே, வேதனைக்கு ஆளாகாதே. நீ நினைப்பதையெல்லாம் கொடுப்பதற்கும் உனக்கு கொடுப்பதையெல்லாம் உனக்கு நினைக்க வைப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பிரார்த்தனையாக வை. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம் நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை
நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயி தேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயி தேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையே, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமஸ்மரணத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சுகமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் பொறுப்பை நான் நன்றாக உணர்வேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயிநாதா. நம்பிக்கையோடு இரு. இந்த ஒன்றே மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை எட்டியே விடலாம். இதை கேட்கும் இந்த நொடியே உன் கைகளில் உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்க உன் சாயிநாதா தயாராகிவிட்டேன் என்பதை புரிந்து கொள். நினைத்தது ஏங்கி தவிக்கிறது, எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எல்லாம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். உன்னிடம் அதை சேர்க்க வேண்டியது உன் சாயப்பாவின் கடமைதான். என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கும். இனி உன் வாழ்க்கை சுகமாகதாக மாறப்போகிறது. உன் மனம் குளிரும் அளவிற்கு மங்கள செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். கேட்ட நொடியே மகிழ்வாய், மகிழ்ந்து நிற்பாய். நிச்சயம் என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது என்ன, வேண்டாதது என்ன என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள். நீ நினைத்தபடியே எண்ணியபடியே உன் வாழ்வும் ஆனந்தமயமாய் மாறும். என்னுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த நாள் அல்ல, எந்த நாளும் நீ நினைத்தது நிறைவேறி மகிழ்ச்சியான நாளாக அமைய உன் சாயப்பாவின் அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என் கண்மணியே.
வருத்தப்படாதே குழந்தையே. பல சோதனைகளை கடந்த பின்னும், பல சோதனைகளை அனுபவித்த பின்னும் இன்னும் வாழ்க்கை என்றால் என்ன என்று உணராமல் இருக்கிறாய் குழந்தையே. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே. உன்னை மாற்றிக்கொள். வாழ்க்கையில் பல பேர் பலவிதமாக இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுள் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என அறிந்து பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். இதுதான் உன் வாழ்விற்கு நல்லது பிள்ளையே. விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தொழில் மிக சிறப்பாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன்.